இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க லியூ மெங் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இவன் ஒரு நாவல் ரைட்டர். எப்ப பாரு நாவல் எழுதிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் லியூ மெங் சொல்றான், என்னன்னு தெரியல, இப்போ நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், இதிலிருந்து எப்படியாவது வெளியில வந்தே ஆகணும் அப்படின்னு புலம்புறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் செத்து போயிருக்கான். இப்போ அவன் கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறான். லியூ மெங் இப்போ நரகத்துல இருக்கான். அங்க இருக்கிற யமதர்மராஜா, அதாவது லார்ட் யாமா அவன்கிட்ட, உனக்கு தெரியுமா நீ இப்போ நரகத்துல இருக்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் லியூ மெங்குக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவன் கேக்குறான், நான் எப்படி நரகத்துக்கு வந்தேன்? இப்பதானே என் கதையை எழுதி முடிச்சுட்டு ஒரு பாக்கெட் உப்பு வாங்குறதுக்காக வெளியில வந்தேன், அதுக்குள்ள என்ன மேல தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சண்டைக்கு போறான். நான் எந்த தப்பும் பண்ணலையே, யாரையும் கொல்லல, திருடவும் இல்ல, அப்புறம் ஏன் என்னை இங்க கொண்டு வந்தீங்க, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு லார்ட் யாமா கிட்ட கேக்குறான். லார்ட் யாமாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. அவர் கேட்குறாரு, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிராஜுவேட் நாவல் எழுதினிய, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லியூ மெங், ஆமா எழுதின, அதுக்கும் இந்த நரகத்துக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக என்னை இங்கே பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். லியூ மெங் அவனோட கதையை சொல்கிறான். ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாவலை முடித்தேன். அதில் வர்ற ஹீரோ எல்லாத்தையும் ஜெயிச்சு அவனோட ஆத்மாவை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிட்டு பெரிய ஆளாக மாறிடுவான். ஆனால் அந்த நாவல் எழுதுனதுக்காக எனக்கு நிறைய மிரட்டல் கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும், கதையை அப்படித்தான் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ வில்லனை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இளவரசியோட சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த வில்லனும் ஒன்னும் அவ்வளவு சாதாரணமானவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா லியூ மெங்குக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த நாவல் மேல வந்த கோபத்துல தன்னோட இஷ்டத்துக்கு அந்த மொத்த உலகத்தையுமே அழிச்சிடுறான். இத சொல்லிட்டு இப்போ இதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். மறுபடியும் லியூ மெங் கேக்குறான், ஏன் நாவலுக்கும் இந்த நரகத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேக்குறான். அதுக்கு லார்ட் யாமா சொல்றாரு, உன்னோட நாவலை நான் 1 வருஷமா படிச்சேன். கடைசியில அந்த 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா நீ மொத்த உலகத்தையுமே அழிச்சிட்டியே. அதனால என் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இதுக்காக உனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட லியூ மெங், அடங்கப்பா, சாமியெல்லாம் என்னோட புக்கை படிக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். உடனே லார்ட் யாமா பயங்கரமா கத்துறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே இவ்வளோ சத்தமா பேசுவ? நீ எழுதின கதையில அந்த கேரக்டரோட கதையையே மாத்திட்ட. நிஜத்துல நீ இன்னும் 100 வருஷம் வாழ்ந்திருக்கணும். ஆனா இப்போ உன்னோட ஆயுளை குறைச்சி உன்னை இங்கேயே புதைக்க போறேன், இல்லைன்னா எங்கேயாவது தூக்கி எறிய போறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. லியூ மெங் உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ஐயோ சாமி, அப்படி பண்ணிடாதீங்க, நான் ஒரு சின்ன பையன், இப்பதான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள செத்துட்டேன்னா என்னோட ஆசையெல்லாம் வீணா போயிடுமே அப்படின்னு அழறான். லார்ட் யாமா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி சரி, இவ்வளவு கெஞ்சறதுனால உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன்னோட நாவல் உலகத்துக்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன். அந்த உலகம் இன்னும் 10 வருஷத்துல அழிய போகுது. அங்க போய் அதோட கிளைமேக்ஸை நீ மாத்தி எழுதணும். அப்படி மட்டும் நீ பண்ணலனா உன்னை நரகத்துல வச்சு சிங்கிளாவே சாகடிப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. லியூ மெங் மனசுக்குள்ள, நீங்க ரொம்ப மோசமானவர், ஒரு பாவப்பட்ட பையன்கிட்ட போய் அவன் கெடுத்து வச்ச உலகத்துக்கே அவனை அனுப்புறீங்களே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் லார்ட் யாமாவோட ஆளுங்க இவனை ஒரு ஆத்தங்கரைக்கு கொண்டு போறாங்க. அந்த ஆத்தோட பேரு பேஜுவா ரிவர். லியூ மெங் அந்த ஆளுங்க கிட்ட, மிஸ்டர் ஹார்ஸ், மிஸ்டர் புல், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, எனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு, இப்போ சாக விருப்பம் இல்லை, நீங்க என்னை இங்கேயே விட்டுட்டீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். ஆனா அந்த புல் கேரக்டர் லியூ மெங்கோட பின்னாடியே ஒரு உத விட்டு அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுடுது. அவன் கத்திட்டே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மிஸ்டர் புல் சொல்றான், அடடா, அவன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல மறந்துட்டோமே, இப்போ லார்ட் யாமா நம்ம மேல செம கோபத்துல இருப்பாரு அப்படின்னு பயப்படுறான். அடுத்த சீன்ல பார்த்தா லியூ மெங் படைச்ச அந்த நாவல் வேர்ல்டுல ஒருத்தன் தரையில விழுந்து கிடக்குறான். அங்கே சுத்தி நிறைய கூட்டம் கூடிடுது. யாருப்பா இது, இந்த வெயில்ல ரோட்ல படுத்து தூங்குறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவன் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். அப்படியே பக்கத்துல இருந்த தண்ணியில அவன் முகத்தை பாக்குறான். அது நம்ம லியூ மெங்கோட முகம் கிடையாது, வேற ஒரு முகம். அவன் ஆச்சரியப்பட்டு, யாரா இது, இவ்வளோ அழகா இருக்கான், இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு நினைக்கிறான். அங்க இருக்கிற மக்கள்லாம், இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த மதிய நேரத்துல ரோட்ல படுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான், இவன் பேரு லியூ யோ, இவன் இந்த ஊர் ராஜாவோட குடும்பத்தை சேர்ந்தவன், இவனோட ஒய்ஃப் மட்டும் இந்த ஊர் லாடா இல்லைன்னா இவன் இந்நேரத்துக்கு 30 தடவை செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்றான்.
லியூ மெங் இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அவன் கையில ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல லியூ யோ அப்படின்னு பேர் எழுதியிருக்கு. அந்த பேரை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, நிஜமாவே நான் என் நாவலுக்குள்ள வந்துட்டேனா? அதுவும் லியூ யோ கேரக்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த லியூ யோ கேரக்டரை இவன் ஒரு மோசமான வில்லனா படைச்சிருக்கான். இவன் நிறைய தப்பு பண்ணுவான். அது மட்டும் இல்லாம மெயின் ஹீரோவோட ஆளுங்க கிட்ட ஏதோ தப்பு பண்ண போக கடைசியில ஹீரோ இவனோட கழுத்தையே வெட்டிடுவான். உடனே இவன் பயந்து போய் தன்னோட கழுத்தை தொட்டு பார்க்கறான். நல்ல வேலை, இன்னும் கழுத்து வெட்டப்படல, தப்பிச்சேன் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறான். ஆனா நானே எழுதின நாவல்ல நான் எப்படி வில்லனா இருக்க முடியும் அப்படின்னு புலம்புறான். இத தூரத்துல இருந்து பார்க்குற ஒருத்தன், இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி தனியா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். லியூ மெங் அப்புறம் யோசிக்கிறான். சரி, எப்படியும் இந்த உலகம் இன்னும் 10 வருஷத்துல அழிய போகுது. இதுல யாரு ஹீரோ யாரு வில்ல அப்படின்னு பார்த்தா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த கதையை எழுதுனது அவன்தானே. அப்போ எங்கெங்க புதையல் ட்ரெஷர் மறைச்சி வச்சிருக்குன்னு அவனுக்கு தெரியுமே. அந்த புதையலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா யார்கிட்டையும் வேலை செய்யாம ஜாலியா இருக்கலான்னு பிளான் போடுறான். சிம்பிளா சொல்லப்போனா, நான் தான் இந்த உலகத்தை படைச்சவன், ஸோ நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு கெட்டா சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் தலை மேல ஒரு டப்பா வந்து விழுது. யாருடாம என் மேல டப்பாவை வீசுறது அப்படின்னு கோபப்படுறான். அந்த டப்பாவை எடுத்து பார்த்தா அதுல லார்ட் யாமாவோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அது நேரா நரகத்துல இருந்து வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பாக்கெட் உப்பு இருக்கு. அவன் சாகரத்துக்கு முன்னாடி வாங்க போன அதே உப்பு தான் அது. கூடவே ஒரு லெட்டர் இருக்கு. அதுல லார்ட் யாமா என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் ஒரு ஆல்பம் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். அதனால இத வச்சு உன் வேலைய முடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒரு ஆல்பம் சிஸ்டம் அவன் முன்னாடி தோன்றுது. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி. இதுல எதை ஆர்டர் பண்ணாலும் மின்னல் வேகத்துல டெலிவரி பண்ணிடுவாங்களாம். இதை பார்த்ததும் லியூ மெங்குக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அவன் கதையில வர்ற ஹீரோக்கும் இதே மாதிரி ஒரு எல்இடி சிஸ்டம் கொடுத்துருப்பான். ஆனா இது அதை விட சூப்பரா இருக்கேன்னு நினைக்கிறான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, அந்த ஆல்பம் சிஸ்டத்துல பேலன்ஸ் 0வா இருக்கு. அட பாவி யமதர்மராஜா, என் காசையும் சேர்த்து ஆட்டையை போட்டுட்டியே அப்படின்னு கத்துறான். அப்போ தூரத்துல ஒரு குதிரை வர சத்தம் கேக்குது. என்னவோ வித்தியாசமா ஃபீல் ஆகுதே அப்படின்னு நினைக்கிறான். அங்க ஒரு பொண்ணு குதிரை மேல வர்றா. அவளை பார்க்கவே பயங்கர டேஞ்சரஸா இருக்கு. அவகிட்ட வந்து, என்னங்க இங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் ரோட்லயே தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அவ யாருன்னா, இந்த கதையோட வில்லன் லியூ யூவோட பொண்டாட்டி லாங் மெங். அவ ரொம்ப அழகா இருக்கா, ஆனா கோபக்காரியா தெரிகிறா. அவ சொல்றா, மரியாதையா குதிரையில ஏறுங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. லியூ மெங் மனசுக்குள்ள, சரி இப்போதைக்கு இவ சொல்றத கேட்போம் அப்படின்னு நினைக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க, இவனுக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி. போன தடவை இவன் இப்படி பண்ணப்போதான் மரத்துல தலகீழா கட்டி தொங்க விட்டாங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. லியூ மெங் அந்த உலகத்தை பத்தி யோசிக்கிறான். அங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டவங்கள 5 லெவலா பிரிச்சிருக்காங்க. 1 கிரேட் லார்ட், 2 மார்ஷியல் மாஸ்டர், 3 கிராண்ட் மாஸ்டர், 4 மார்ஷியல் ஸ்ட்ரேஞ்ச், 5 மார்ஷியல் எம்பரர். இவ்வளவு அழகான பொண்ணு இந்த உலகத்துல என்ன பண்றான்னு யோசிச்சுட்டு அவளோட ஹஸ்பண்ட் தான் நாம அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு பெருமையா இருக்கு. அவகிட்ட இருந்து ஒரு நல்ல வாசனை வருது. அவன் பக்கத்துல போய் அவளை தொட போறான். ஏன்னா நிஜ உலகத்துல அவன் ஒரு சிங்கிள், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ஆனா லாங் மெங் உடனே மிரட்டுறா. என்ன தொடணும்னு நினைச்ச, அவ்வளவுதான், உன் விரலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றா. பயந்து போன லியூ மெங், ஐயோ வேணாம் தாயே, என் விரல் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுறான். அவங்க 2 பேரும் வீட்டுக்கு மேன்ஷன் போறாங்க. அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம், மறுபடியும் மாட்டிக்கிட்டாரா, இவருக்கு ஓடி போகவே தெரியலையே அப்படின்னு சிரிக்கிறாங்க. அங்கே லியூ யோவோட அப்பா அம்மாவோட கல்லறை இருக்கு. லாங் மெங் அங்கே உட்காண்டு, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, உங்க பையனை திருத்த என்னால முடியல, அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான் அப்படின்னு அழுது வேண்டிக்கிறா. லியூ மெங் அவங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறான். அவர் ரொம்ப மரியாதைக்குரிய மனுஷன், ஆனா அவரோட பையன் இப்படி ஊதாரித்தனமா இருக்கானேன்னு அவன் வருத்தப்படுறான். அப்புறம் அவனுக்கு கதையோட அடுத்த கட்டம் ஞாபகம் வருது. இன்னும் 10 வருஷத்துல மெயின் ஹீரோ இங்க வருவான். அவன் லாங் மெங்க கொன்னுடுவான். அப்போதான் இந்த லியூ யாகுக்கு தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு புரியும். ஆனா இப்போ நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் மாத்தணும், அந்த ஆல்கமி சிஸ்டத்தை வச்சு நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு முடிவு பண்றான்.
கடைசியில லாங் மெங் கேக்குறா, சிட்டிக்குள்ள போய் என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்த, மறுபடியும் சூதாடுனியா அப்படின்னு கோவமா கேக்குறா. அதுக்கு லியூ மெங், இனிமே நான் இந்த சிட்டியை காப்பாத்த போறேன் அப்படின்னு சீரியஸா சொல்றான். இதை கேட்டு அவ ஷாக் ஆகுறா. சரி, அதுக்கு எனக்கு ஒரு 100 ட்ரையல்ஸ் காசு கொடு அப்படின்னு கேக்குறான். அவ அவனை ஒரு மாதிரியா முறைச்சு பார்க்கறதோட இந்த எபிசோட் முடியுது.